ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஷங்கர் பல்வந்த் கொஹோஜ்கர் அப்படிங்கிறவர் தன்னுடைய அப்பாவுக்கு பாபா அளித்த அனுபவங்களை நரசிம்ம சுவாமிஜி கிட்ட பகிர்ந்து கொண்டார். அதோட தொடர்ச்சியை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இவங்களோட அப்பா ஸ்ரீ சாய்பாபாவோட தரிசனத்தை முடிச்சுட்டு ஷீரடியிலேருந்து கிளம்பி இருக்காரு. துவாரகமாயிலேருந்து வெளியில் வந்திருக்காரு. அப்போ ஷிரடி ஒரு ரொம்ப குக்கிராமமாக இருந்தது. வசதிகள்லாம் பெருசாக இல்லை. சாலைகள்லாம் ரொம்ப சந்து பொந்தாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சந்துக்களுக்குள்ளே நுழைஞ்சி இந்த வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப பக்கத்தில் தான் வீடுகள்லாம் இருந்தது. ஸோ இந்த சந்துகள்லாம் உள்ளுக்குள்ளே பூந்து அப்படியே ஒரு வழியாக மெயின் ரோடுக்கு வந்துட்டார். மெயின் ரோடுக்கு வந்த உடனே அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றி இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீ சாய்பாபாவை பார்க்க முடியுமோ முடியாதோ, திரும்பி அவரை ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு தோணியிருக்கு. சரி, திரும்பி பார்த்து துவாரகமாயில் பாபா எங்கேயாவது இருக்காரா, துவாரகமாய் தெரியுதா இங்கே இருந்து அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சி அவர் திரும்பி பார்த்துருக்காரு. ஆனால் எல்லாம் அந்த சின்ன சின்ன குடிசைகள், மரங்கள் இதெல்லாம் பக்கத்தில் இருந்ததுனால துவாரகமாயே இவரால் அந்த மெயின் ரோட்லேருந்து பார்க்கவே முடியல. அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்திருக்கு. ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் அந்த மெயின் ரோடுக்கு வந்துட்டார் இல்லையா, அந்த மெயின் ரோடு பக்கத்தில் தான் அந்த லெண்டிபாக். ஸோ லெண்டிபாகோட அந்த வேலி அங்கே இருந்திருக்கு. ஸோ இவர் நினச்சிருக்காரு, இந்த வேலி வழியாக பார்க்கலாம், ஒருவேளை சாய் இங்கே ஏதாவது இருந்தாருன்னா நம்ம கண்ணில் படுவாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த வேலி வழியாக இப்படி பார்த்துருக்காரு. என்ன ஒரு ஆச்சரியம், அங்கே பாபாவோட முகம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. பாபா 100லேருந்து 180 அடி தொலைவில் இருக்க துவாரகமாயில் இருக்கார். இவரும் மெயின் ரோடு கிட்ட, அதாவது லெண்டிபாகோட அந்த காம்பவுண்டு ஃபென்ஸு கிட்ட நின்றுட்டுருக்காரு. பாபா ஒன்றும் இவரை வழி அனுப்புறதுக்காக இவர் கூடவும் வரலை, இல்லை இவர் கிளம்புனதுக்கப்புறம் பாபா இவரை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி லெண்டிபாக்கும் வரலை. ஆனால் இவர் எப்போ பாபாவை பார்க்கணும், இனிமே அவரை பார்க்க முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு தோன்றி இவர் அந்த ஃபென்ஸு வழியாக இப்படி பார்க்கும் பொழுது அவ்வளோ தத்ரூபமாக பாபாவோடைய முகம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. கிளம்புறியா, போயிட்டு வா அப்படின்னும் பாபா சொன்னாராம். இந்த தர்ஷனுக்கு இவர் வந்தார் இல்லையா, அப்போ ஷங்கர் பல்வந்த் கொஹோஜ்கர் அவங்க அப்பாவோட வரல அப்படின்னாரு. அவங்க அப்பா பல்வந்த் கொஹோஜ்கர் மட்டும்தான் வந்திருக்காரு. அவங்க அப்பா சொல்லி தான் இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்குன்னு பர்சனலாக பாபாவுடைய அனுபவங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எப்போவுமே ஸ்ரீ சாயி பாபாவோட திருவுருவ படத்தை அவர் பாக்கெட்லேயே வச்சுருப்பாராம். பாபாவோட அருளால் நல்லபடியாக படிக்க முடிஞ்சுது, நல்லா நான் படித்தேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பாபாவோடைய இந்த திருவுருவ படத்தை இவருடைய சகோதரிக்கு இவர் கொடுத்துட்டாராம். ஆனால் இன்றளவும் நான் ஸ்ரீ சாயி பாபாவை வழிபட்டுருக்கேன், எனக்கு அவர் மேலே பூரணமான பக்தி இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. 1930ஆம் வருடம் இவர் திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டாராம். இவர் இறந்து போயிடுவார் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்களாம். ஆனால் அதுலேருந்து எப்படி ஸ்ரீ சாய்பாபா இவரை காப்பாற்றினார் அப்படிங்கிற அனுபவத்தை இப்போ நம்மக்கிட்ட சொல்ல போகிறார். 1930ஆம் வருடம் ஒரு நாள் இவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது தூக்கத்தில் இவருக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கு. திடீர்னு முழிச்சு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பாட்டில் இருந்திருக்கு. அந்த பாட்டிலில் இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறதா நினச்சிக்கிட்டு தண்ணி பாட்டில் பக்கத்துலேயே ஃபெனாயில் பாட்டில் இருந்திருக்கு. அந்த ஃபெனாயில் எடுத்து இவர் வாயில் ஊற்றிக்கிட்டாரு. ஊற்றின அப்புறம் தான் இவருக்கு இது தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அரை தூக்கத்தில் இவர் அப்படி குடித்ததுனால அதை பாதி இதை இவர் குடிச்சிட்டார் அந்த ஃபெனாயிலை. அது இவருடைய உயிருக்கே பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு இவருக்கு சுயநினைவே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ டாக்டர் சிப்கர் தான் இவருக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் இவர் பிழைக்கவே மாட்டார் அப்படிங்கிற இதுக்கு முடிவுக்கு வந்துட்டாராம். 4 நாட்கள் புத்தி சுவாதீனமே இல்லாமல் அன்கான்ஷியஸாக இருந்த இவர் 4 நாள் கழித்து தான் இவருக்கு கொஞ்சம் நினைவு திரும்பி இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவர் நல்லபடியாக ஆன அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 4 நாட்கள் இவர் நினைவில்லாமல் இருந்தார் இல்லையா, அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேருந்து கான்ஷியஸ்னஸ் வந்தது இல்லையா, கான்ஷியஸ் ஆகிற அந்த தருணத்தில் இவருக்கு ஒரு காட்சி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த காட்சியில் என்ன பார்க்குறாரு இவர்னா, ஒரு முகமதியர், அவருக்கு தலையில் முடியெல்லாம் இல்லை,
ஆனால் ஆள் வந்து நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணுற பாடி மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் மசில்ஸ்லாம் கொண்டவரா, நல்ல திடகாத்திரமான ஒரு இளம் வயது உடைய முகமதியராக இவருக்கு தெரிஞ்சிருக்காரு. அவர் வந்து கையில் ஒரு தடியை வச்சுக்கிட்டு இவர் எந்த ரூமில் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்ருக்காரோ அந்த ரூமோட சுவரில் எல்லாத்துலேயும் போட்டு அடிக்கிறாராம், டொப்பு டொப்பு டொப்புன்னு சொல்லிட்டு. அப்புறம் தரையெல்லாம் போட்டு அடிக்கிறாராம். அப்போ இவருக்கு தெரியுதான், ஐயோ இந்த முகமதியர் வேற யாரும் இல்லை, என்னுடைய பாதுகாவலரான, என்னுடைய எல்லா நலன்களையும் பார்த்து கொண்டு இருக்கிற என்னுடைய குருவான ஸ்ரீ சாய்பாபா தான். அவர் தான் என்னை பாதுகாக்கிறதுக்காக, என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இங்கே வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற ஒரு தெளிவு இவருக்கு அப்போ ஏற்பட்டு தான். அதுக்கப்புறம் தான் இவர் வந்து உயிர் பிழைச்சி அந்த நினைவெல்லாம் திரும்பிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 1934ஆம் வருடம் ஒரு நாள் இவருக்கு திடீர்னு வந்து நம்ம உடனே ஷிரடிக்கு போகணும், சமாதி மந்திரில் போய் தரிசனம் பண்ணணும் பாபாவை, துவாரகமாய்க்கு போகணும்னு சொல்லிட்டு இவருக்கு அப்படி ஒரு ஆவல் வந்துருச்சான். சரி உடனே நம்ம ஷிரடிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஷிரடிக்கு கிளம்பியிருக்காரு. ஷிரடிக்கு வந்து துவாரகமாயில் பாபாவோட அந்த திருவுருவ படத்துக்கு முன்னாடி இவர் நிற்கும் பொழுது இவரால் பாபாவை தொடர்ந்து பார்க்கவே முடியலையா. பாபாவை பார்க்கும் பொழுது இவருடைய உடலில் வந்து ஏதோ ஒரு மின்சாரம் பாய்ச்சின போல ஒரு சக்தி அப்படியே இவர் உடம்பு ஃபுல்லாக பரவுச்சான். இவரால் அப்படியே சாயோட அந்த சக்தியை வந்து பார்க்கவே முடியலையா அந்த பாபாவோட திருவுருவ படத்தில். அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு நிம்மதியும் கிடச்சிதான். இதுதான் கடவுளுடைய இடம், இங்கே தான் கடவுள் வசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அவருக்குள்ள அவ்வளவு திடமாக வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. இதோடு இந்த பக்தருடைய அனுபவம் முற்று பெறுகிறது. ஓ